இந்த பாரத தேசத்திலே புண்ணிய தேசத்திலே வேதத்தின் உட்பொருளாக திகழக்கூடிய ரிக்வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் என்பதாக உரைந்திருக்கிறார்களே 4 வேதங்கள் தலைத்த தமிழகம் புண்ணிய தேசத்திலே, அதிலும் தரணி வாயும் நெல்லை சீமை அல்லவா, நெல்லை புண்ணிய பூமியில் அருகாமையில் திகழ்கின்ற அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவசுப்பிரமணிய புரத்திலே புண்ணிய பூமியிலே, இந்த சிவசுப்பிரமணியமா புண்ணிய பூமியில் அப்படி என் பெருமாள் மாயவன் உலகளந்த நாயகன், அப்படி அதோடு பிரம்ம பீடத்தில் பிறந்த நம்பிக்கை பிரம்மசக்தி, பேட்டி பிரம்மசக்தியோடு திருப்பார்க்கடலிலே அமிர்தத்தில் பிறந்த என் அப்பன் சங்கிலி பூதத்தாருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பான திருவிழா பெருவிழாவாகவே நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா. நடத்துபவர்கள் யார் தெரியுமா? யார் ஐயா? வாடையடிக்க மழை பொழிய வைகை காவேரி ஆறுகள் கரை புரண்டு ஓட அப்படி ஓடினாலும் கூடை தொடமாட்டோம், குட்டை தொடமாட்டோம் என்று மகுடப்பேரையும் வாங்கி ராஜனிடத்தில் மகுடப்பேரை பெற்றிருக்கிறார்கள். பத்திரகாளி பாலர்கள் என்றும் சான்றோர்கள் என்றும் வாழைக்கு 2 குலை கண்ட வரக்கண்ட வள்ளல்கள் என்றும் என்பதாகவே இந்து நாடார்கள் என்றும் சொல்லப்பட்ட சிவ சுப்பிரமணியபுரத்திலே இந்த திருவிழாவில் வந்திருக்கும் ஆன்மீக மெய்யன்பர்கள் மற்றும் என்னை ஈன்றெடுத்த தாய் குலங்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், அதோடு ஊர் தலைவர்கள், பொருளாளர், செயலாளர், செக்ரட்டரிகள் அத்துணை பேரின் பொற்பாதங்களை பணிந்து கொண்டு சங்கிலி மார்போடு பிறந்த என் அப்பன் சங்கிலி பூதத்தான் பிறக்க வேண்டும், அவதரிக்க வேண்டும் அல்லவா. அவர் எங்கே பிறந்தார், இதற்காக பிறந்தார், எப்படி பிறந்தார், விவரம் அறிய வேண்டும் அல்லவா. அறிய வேண்டுமே, தெரிய வேண்டுமே. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதாக மனதில் பாவித்துக் கொண்டு அந்த கையில நல்ல கையிலே நல்ல கையிலே பொண்ணு வள்ளி கைலாசகிரி பருவதமா, அருணகிரி பருவதமா, சொர்ணகிரி பருவதமா, அழகு சொர்ணகிரி பருவதமா, ஆதி பொண்ணு வள்ளி கைலாசத்தில் அங்கே யாரெல்லாம் அமர்ந்திருந்தார், ஆதி பொண்ணு வள்ளி கைலாசத்தில்
அருணகிரி பர்வதம் சொர்ணகிரி பருவதம் சுரணகிரி பர்வதம் அல்லவா ஆணி பொன்னால் முடிகொழுங்கும் அந்ததோர் கைலாய் பெரியதொரு கைலாசமாமலையே ஓமனம் பிரணவ மந்திரம் தோன்றி மந்திரமானது தோன்றுகிறது உமையவள் அன்னை ஆதிபராசக்தி முதலிலே தோன்றினார் முதலிலே பின் பிறந்து வருகிறாளே அவளின் உருவமாகவே அம்சமாகவே அலைமகள் என்றும் கலைமகள் என்றும் மலைமகள் என்றும் முப்பெரும் தேவிமார்கள் பிறந்து வருகிறார்கள் அவர்களுக்கு 3 மும்மூர்த்திகளை பிறவி செய்து துணைக்கு துணை வேண்டும் அல்லவா சிவனார் பார்வதியை பற்றி கொண்டு அப்படி கைலையில் வீட்டிருக்கிறார் தண்ணீர் சரிபாதி கொடுத்திருக்கிறார் என் பெருமாள் நமோ நாராயணன் லட்சுமி தேவியை மணந்து கொண்டு பாத கமலத்தில் இடம் கொடுத்திருக்கிறார் திருப்பார்க்கடலிலே வள்ளி கொண்டிருக்கிறார் இருக்கிறாரு என் பெருமாளோடு அப்படி அங்கே விஸ்வலோகத்திலே அமர்ந்திருக்கும் விஸ்வ பிரம்மனோடும் பிரம்மனோடு பிரம்மலோகத்திலே பிரம்மதேவனோடு கலைமகளும் கலைமகளும் யமலோகத்திலே யமதேவன் சாமலையால் சித்திரகுப்தனாரோடு குழுவிருந்திருக்கிறார்களே இவர்கள் அமர்ந்தார்கள் அல்லவா இருக்கிறார்களே இத்தனை வரவு செலவும் நடக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான் தெய்வ இந்திரலோகம் இந்திரலோகம் அல்லவா அந்த இந்திரலோகத்திலே யாரெல்லாம் அமர்ந்து வருகிறார் யாரெல்லாம் குழுவிருக்கிறார் அங்க 3 கோடி தேவர்களா எண்ணாயிர ரிஷிமார்களா 33 கோடி தேவர்களா எண்ணாயிர ரிஷிமார்களா அங்கு கிண்ணரங்கன் முருடன் கருட காந்தி நல்ல ருத்திரரா அன்னை ஆதிபராசக்தியை எண்ணி விலை மதிக்க முடியாத மாணிக்க மாலையை பரிசாக வாங்கி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் தெய்வ இந்திரல் இடம் அதிலே கொடுத்த நேரம் ஐவராகம் என்று சொல்லக்கூடிய யானையின் மீதே அமர்ந்து கொண்டு யானையை பத்துகின்ற அங்குசம் யானையை வழி நடத்தக்கூடிய அங்குசம் அல்லவா அந்த துரட்டியை கொண்டு வாங்குகிறான் இந்திரனான் அவன் வாங்குகிறான். திருவாசக மாமுனிவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டார்? உலகையும் பார்வையிலே அழிச்சிருவார். கோபத்துல கொடியவர் அல்லவா? அப்படிப்பட்டவர் சாபத்திலே விழப்போகின்றார். உடனே திருவாசக மாமுனிவர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? என்ன விளக்குகிறார்? டே அப்பா இந்திரா, தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்ற திமிரா அகம்பாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறாயே. இந்திரன் சந்திரன் இறையவன் அனைவருக்கும் ஆதிக்கம் பண்ணுகின்ற ஆணவமா? உன்னுடைய ஆணவம் நொடிப்பொழுதில் மாறுமடா. மாறிவிடுமே. அன்னை ஆதிபரா சக்தி கொடுத்த திருமாலையை மாலை மாணிக்க மாலையை அவமதித்தாய் அல்லவா? அவமரியாதை செய்தாய் அல்லவா? அந்த மரியாதை செய்த காரணத்தினாலே நீ பிளமிழந்தே போவாயடா. ஆ
திருப்பார்கடல் வந்து என் பெருமாளை அடிதுள்ளுதா பெருமாளை அடிதுள்ளுத நேரம் என் பெருமாளே உலகளந்த நாயகா திருவாசகமா முனிவன் கொடுத்த சாபத்தாலே விளமிழந்து வலுவிழந்திருக்கின்றோம் மீண்டும் அந்த சக்தியை பெறுவதற்கு உங்களை நாடி வந்தோம் என்று என் பெருமாள் மாயவனிடமும் தேவர்களோடு தெய்வ இந்திரன் சொன்ன நேரம் என் பெருமாள் பார்க்கின்றார் திருப்பார்கடலை தாளியாக்கி மகேந்திரிகளை மலையை மத்தாக்கி வாசுகி என்னும் பாம்பை கயிறாக புனைந்து திருப்பார்கடல் கலங்கும்படி கடைந்தீரானார் தேவாமுதம் பிறக்கும் என்று என் பெருமாள் உலகளந்தவன் சொன்ன நேரம் தேவர்களிடமே உரைக்கிறாரே. தேவர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? சுவாமி, நாங்களே வலுவிழந்து இருக்கமே, பிளமிழந்து இருக்குகிறோமே, சுகம் இல்லாம இருக்கமே, அப்படி திருப்பார்கடலை கலக்க சொல்லுதில முடியுமா? அமிர்தம் கடையை சுழங்கிங்களா எப்படி முடியும் ஆண்டவா? அப்பா தேவர்களே, அதிதி வயிற்றிலே பிறந்தவர்கள் தாங்கள் தேவர்கள், தேவாதி தேவர்கள் அல்லவா? திதி வயிற்றிலே பிறந்தவர்கள் அசுரர்கள். அசுரன் என்ன இருக்கிறானே நடிக்காம பாத்தியா? பாதாளத்தை ஆண்டு கொண்டிருக்கிறானே. இரு பேர் ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலை தாளியாக்கி அப்படி மகேந்திரகிரி மலையை மத்தாக்கி கொண்டு வாசுகி என்னும் பாம்பை கயிறாக புனைந்து திருப்பார்கடல் கலங்கும்படி கலக்கணும் கலக்க வேண்டும். அப்படி கடைந்தீர்களானால் எத்தனாவது அமிர்தத்திலே கடையும் பொழுது எத்தனாவது முறை அமிர்தம் பிறக்குகிறதோ அமிர்தம் வர வரைக்கும் கடைஞ்சிருங்க. அந்த அமிர்தம் பிறந்துதானா பிறந்து வரும் அதை உண்பவருக்கு நிறை என்பது வராது, பிணி என்பது இருக்காது, மூப்பு என்பது கிடையாது, சாக்காலம் என்பதே கிடையாது. இழந்த சக்தியை மீண்டும் பெறலாம். அப்பா. அப்படியே நல்லதென்றே 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 ஆண்டவன் சம்மதித்தான் சம்மதித்தான் கடலை மத்தாகி அந்த மகேந்திரகிரி மலையதைத்தான் அங்கே மத்தாகத்தான் நிறுத்தி அந்த வாசுகி பாம்பை கொண்டு தேவர்கள் ஒரு புறமா அசுரர்கள் ஒரு புறமாய் ஒரு புறமா தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மறுபுறமும் தேவர்கள் வாழ்புறத்தை பிடித்துக் கொண்டு அசுரர்கள் தலைப்புறத்தை பற்றி கொண்டு திருப்பார்கடலை கலங்கும்படி 4 பேர் சேர்ந்து கலக்கலாம். கலக்குகிறார்களே. கலக்குன்னா சும்மா கலக்க எப்படியா? திருப்பார்கடலை கலங்கும்படி கலக்குகிறார்களே. அதிலே முதலாவது எது பிறக்குகிறது தெரியுமா? என்ன வந்து பிறக்குகிறது? சேஷ்டாதேவி என்று சொல்லக்கூடிய மூதேவி. மூதேவி வந்து பிறக்குறார். அதோடு
இரண்டாம் முறை கிடைக்கும் பொழுது கிடைக்கிற போது ஸ்ரீதேவி என்ற லட்சுமி தேவி வந்து பிறக்கிறார். வஞ்சகக்காரி வந்து பிறக்கிறாள். மூன்றாம் முறை கிடைக்கும் பொழுது கிடைக்கிற போது ஆலகால விஷம் வந்து பிறக்குகிறது. விஷம் வந்து பிறக்கிறது. இப்படி நான்காவது பிறக்கும் பொழுது அப்படி நான்காம் முறை கிடைக்கும் பொழுது 4 திசைகளும் வந்து பிறந்த நேரம் அங்கே 5ஆம் முறை 6ஆம் முறை கடையிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி 7ஆம் முறை கடையும் நேரம் அப்படி 7-8 பூதத்தோடு தலைமை பூதமாக விளங்குகின்ற சங்கிலி பூதத்தார் வந்து அவதரிக்கிறார். அவதரித்த இடத்துல எப்படி வாரார் தெரியுமா? அவருக்கு அறையில் ஒரு தள்ளடமா, அறையில் ஒரு தள்ளடமா, மணி வெள்ளையம்மா தலையில் ஒரு குல்லாவா தாமரக்கமணி அழகா ஆதிசக்தி பார்வதியாளை வந்து அடுத்தொழுது அங்கே அல்லறை செல்லதை பண்ணும் நேரம் என் மகனே சங்கிலி பூதா அட்டா தொட்டி பண்ணாதப்பா, சைஸே சரியில்லை, நீ அல்லற சில்லத பண்ணாத மகனே, கைலாச மாமலையில அல்லற சில்லத பண்ணாத
அதனாலே மகனே அப்பா சங்கிலி பூதம் இப்ப சங்கிலி பூதம் நாம் பூலோக மனுக்களுக்கு படி இழப்பது என்னுடைய வழக்கம். படி இழந்து வருகிறேனே. அப்போது படி இழக்கும் நேரம் நேரத்தில் ஆதிசக்தி உன்னுடைய தாய் அப்படி அவ ஒத்தையில தன்னந்தனியா இருப்பா மகனே. கைலாச மாமலை தனிமையாக இருக்கிறாளே. அதனாலே அம்மையோடு காவலாக இருப்பாயடா இரு ஐயா என்று சொல்லிவிட்டு ஆண்டவன் படி இழக்க போன நேரம் சென்ற நேரம் ஆண்டவன் எத்தனை நாள் படி இழந்து வருகிறார் தெரியுமா? 8 நாளா 8 நாளா ஈசன் படி அளந்து வாரா. 8 நாளா அளந்து வாரா. கல்லுக்குள்ளே தேரை முதல் முட்டைக்குள்ளே குஞ்சி முதல் முக்கல்லார் படியெழுந்தார். படியிழந்த பகவான் கைலாசம் வரவில்லை. பார்வதியாள் அழைக்கின்றாள் சங்கிலி பூதத்தாரை அழைத்து. அப்பா சங்கிலி பூதத்தாரே உன்னுடைய தந்தை சிவனாரை அழைத்து வருவாயப்பா மகனே. 8 நாளைக்கு மேல அவர் எங்கே இருக்க மாட்டாரு. ஐயா 8 நாள் கழிஞ்சு காங்கலிய அப்படி உன்னுடைய தந்தை சிவனாரை அழைத்து வாடா. கைலாச மாமலைக்கு அழைத்து வாப்பா. உடனே சங்கிலி பூதத்தார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன உரைக்கிறார்? அன்னையே ஆதிபராசக்தியே அம்மா தாயே உங்களுக்கு காவலாக அல்லவா என்னை வைத்திருக்கிறார். ஆண்டவன் பகவான் வைத்திருக்கிறாரு. இனி உங்களை விட்டு நான் பூலோகம் போனால் போனேன் என்று சொன்னான் ஆண்டவனுடைய சாபத்திற்கு ஆளாகுவேனே. மகனே அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதனாலே உன்னுடைய தந்தையை கூப்பிட்டு வா, அழைத்து கொண்டு வா மகனே என்று சொன்னவுடனே சங்கிலி பூதத்தான் வருகிறான். வருகிறானே ஆண்டவனை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். கைலாச மாமலை விட்டு வருகிறான். பார்ப்பதற்காக வரும் நேரம் நேரத்தில் சங்கிலி பூதத்தாரோ சங்கிலி பூதத்தாரோ ஆண்டவனை பார்க்கவாரா ஆண்டவனை பார்க்கவாரா. பங்குனி தேர் ஓடுமலை ஆண்டவனை காணுவதற்கு வருகிறானே. வருகின்ற நேரம் எதிரே ஆண்டவன் படி இழந்து கொண்டு வருகிறாரு. ஆண்டவனுடைய அவருடைய பார்வையில் நாம் பட்டுவிட்டால் என்ன ஆகும்? என்ன நடக்கும்? சாபம் அல்லவா கொடுத்து விடுவான். அதனால என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? ஒரு நல்ல நாகம் அப்படி அது சட்டையை உரித்து கொண்டு அந்த ஓரமாக போட்டு இருக்கிறது. இருக்கிறது. சங்கிலி பூதத்தா என்ன செய்தான் தெரியுமா? ஏது செய்கிறான்? அந்த பாம்பு நல்ல சட்டைக்குள்ளே அவன் பாம்பு நல்ல சட்டைக்குள்ளே அழகுடைய சங்கிலி பூதத்தானும் அமர்ந்த வேளையிலே பாம்பு நல்ல சட்டைக்குள்ளே
பூதத்தாரை இவன் சட்டைக்குள் இருப்பதை தான் அந்த ஆண்டவன் கண்டல்லவோ அந்த ஆண்டவன் கொடுப்பாரா பேராமம் கொடுக்க போறா பாம்பு சட்டைக்குள் ஒளிந்ததாலே பாம்பு சட்டைக்குள் ஒளிந்ததாலே சட்டனால கேட்கிற போல சட்டைக்குள்ளே ஒளிந்ததாலே அந்த ஆண்டவன் சிவனார் சங்கிலி பூதத்தாரை சட்டைக்குள்ள ஒளிஞ்சத பார்த்துட்டாரு பார்த்து கொண்டிருக்காரு எப்பா சங்கிலி பூதத்தாரு சங்கிலி பூதம் பாம்பு சட்டைக்குள்ள இருந்தா எனக்கு தெரியாதா கடல் அறியாத மாயம் எது இருக்கிறாரா ஐயா பாம்பு சட்டைக்குள் ஒளிந்த காரணத்தினாலே உன் பெயர் சட்டநாதன் சட்டநாதன் கேத்திர பாலம் தலவா சங்கிலி பூதத்தான் அல்லவா என்று திருநாமம் கொடுத்து பெயர் நாமமானது கொடுத்து கையிலையில் இப்படியாக இருக்குகின்ற நேரம் நேரத்தில் சங்கிலி பூதத்தார் என்ன நினைக்காரு தெரியுமா என்ன நினைக்கிறான் நம்ம கைலாசத்திலே கொழுவு இருக்கிறதுக்கா பிறந்திருக்கோம் இல்லையே நம்ம ஈரேழு உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படி என்று அன்னை ஆதிபரா சக்தி இடத்திலும் இடமிடமதிலும் ஆண்டவன் சிவனார் இடத்திலும் இடமதிலும் வேண்டிய வரங்கள் வாங்கி வேண்டிய வரங்கள் வாங்கி அவர் பூலோகம் ஏகி வாரா அந்த பூலோக தக்கனத்தில் அந்த காட்சி மாம்பதியதில் காசிநாதரை அடிதொழு காசிநாதரை அடிதொழு கீழக்கரை என்னும் புண்ணிய பூமியிலே யார் ஆண்டு வருகிறா தெரியுமா? யார் ஆண்டு வருகிறா? முத்து செட்டி, அப்படி சீனி செட்டி, முத்துராக்கன் செட்டி. சரி, ஆமா, செட்டியார் இனத்திலே உதித்தவர்கள் வாணியர் என்று சொல்லுவார்கள் அல்லவா? முத்து செட்டி, சீனி செட்டி, முத்துராக்கன் செட்டி. இவர்களுக்கு தொழில் என்ன தெரியுமா? என்ன தொழில் ஐயா? முத்து, விலை உயர்ந்த முத்துக்கள், முத்து பவளம் வியாபாரம் செய்யணும். அப்படி உள்ளூர்லயே செஞ்சுக்கிட்டு இருக்கமே, கொண்டிருக்கிறோமே. கடல் கடந்து வெளிநாட்டுல போய் வியாபாரம் செய்யலாமா? செய்யலாம், செய்யலாம் அல்லவா? அப்படி போனோம்னா கப்பல் வேணுமே. வேண்டுமே. அதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு கப்பல் செய்ய, அதற்கு கம்புகள் வேண்டும் அல்லவா? மரம் வேணும். அதனாலே தென் பொதிகை மலையிலே, மரம் எங்க இருக்குன்னு தேடி வருகிறான். அந்த தென் பொதிகை மலையிலே, அங்கே எந்த இடம் தெரிகிறது தெரியுமா? எந்த இடம்? அந்த அச்சங்கோவில் ஆரியங்காவு தென் பொதிகை மலை ஓரமாகவே
சந்தன தேக்கு மரம் அங்கதான் இருக்கும். இருக்கிறதல்லவா? சந்தன தேக்கு மரத்தை வெட்டுவதற்காக ஆச்சாரிமார்களும் கொத்தன்மார்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றாகவே சேர்ந்து கொண்டு இந்த செட்டிமார்கள் கப்பல் செய்வதற்காகவே சந்தன தேக்கு மரத்தை வந்து வெட்டினாங்களே. வெட்டி கொண்டு அங்கு கப்பல் செய்கின்ற நேரம் இந்த சங்கிலி பூதத்தான் பாக்குறான். சந்தன தேக்கு மரத்துல யார் இருந்தா? என் அப்பன் மாயாண்டி சிவசுடலை பிரம்மசக்தி பேச்சு 21 வந்திக்காரன் 61 கூட்டுறவு தெய்வங்கள் இருந்துச்சு. அந்த சந்த மரத்தை வச்சு இவன் வெட்டிட்டான்ல, இவனை விடலாமா? அவனை விடுவதில்லை, தொடுவதில்லை, அங்க விடுவதில்லை, தொடுவதில்லை, தொடுவதில்லை, இவரை விட்டு விட அங்கு போறதில்லை, தொடுவதில்லை. அந்த முத்து சட்டி சீனி சட்டியே, அந்த முத்து ரகல் சட்டி அறைய சங்கீழி நல்ல பூதத்தானோ அங்க சாமலடி சமம் போல அந்த செட்டியுட வம்சத்தாரை அந்த மண்ணோடு மண்ணாகி அந்த கப்பலை உடைய செய்து அந்த சங்கிலி பூதத்தானோ அந்த திருச்செந்தூர் பதியதியிலே, அந்த திருச்செந்தூர் பதியதியிலே என் முருகப்பெருமான் வாசலிலே திருச்செந்தூர் பதியதியிலே முருகப்பெருமான் வாழையத்தில் அந்த சங்கிலி பூதத்தானோ வந்து அல்லற சில்லற போடலாம். முருகப்பெருமான வணங்குகின்ற மக்கள் எல்லாம் அடிச்சு விரட்டுதான். இந்த நேரத்தில் முருகப்பெருமான் பாக்குகிறான். அப்பா தம்பி சங்கிலி பூதத்தானே, ஏன் அல்லற சில்லற பண்ணாதடா, உனக்கு இங்கே ஒரு நிலையத்தை தருகிறேன். அங்கு ஒரு நிலையத்தை வாங்கி அவன் அதை விட்டு வெளிக்கிடந்து எங்கே வருகிறார் தெரியுமா? கன்னியாக அமர்ந்த தலம் அப்படி கன்னி பகவதியாள் வாசல். பொல்லாத பானாசூரனை அழிப்பதற்காகவே வேண்டி கன்னியாக அமர்ந்த தலம் கன்னியாகுமரி. கன்னியாகவே இருந்த தலம் கன்னியாகுமரி. ஆமா, கன்னி பகவதியாளுடைய வாசலை வாசலிலே அங்கே என்ன இருக்குகிறது தெரியுமா? அங்கே கோபுரமும் பொன்னாலே கொடிமரமும் தங்கத்தாலே, அங்கே சூழ நல்ல அரண்மனையா சுத்தி கட்டும் மாளிகையா, அங்கே மாளிகையும் பொன்னாலே, அவளுக்கு மாளிகையும் பொன்னாலே, அம்மைக்கு வடப்பொழியும் தங்கத்தாலே, மாளிகையும் பொன்னாலே, அந்த பகவதியாள் வாசலே அங்கு தானத்தாரும் தனத்தாரும் நம்பூதிரி கணக்கரெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கு தந்து தலையாரிமாய் அம்பிகை பகவதியாள் வாசலிலே அங்கு கொடிமரம் நாட்டியல்லோ, அங்கு 10 நாள் திருவிழாவும், அங்கு 10 நாள் திருவிழாவும், 10 நாள் கொடியேற்றம் தேரோட்டம், 10 நாள் திருவிழாவும், அம்பிகை பகவதியாளுக்கு கோபுரமும் பொன்னாலே கொடிமரமோ
சங்கத்தாலே கன்னி பகவதியாளுக்கு தானத்தார்கள் தம்பூதிரி கணக்கர்கள் எல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து 10 நாள் திருவிழா. தேரோட்டம் திருவிழா நடந்து 10வது நாள் தேரோட்டம். இந்த நேரத்தில் சங்கிலி பூதத்தார் அங்கே வந்து அங்கு வந்து அல்லற சில்லற பண்ணுறான். உடனே அம்பிகை பகவதியால் பார்த்தாள். எப்பா மகனே, அப்பா சங்கிலி பூதத்தானே, இப்படி அல்லற சில்லற பண்ணாதடா ஐயா மகனே, சாந்தமான இடம்பா இது, அமைதியா இருடா ஐயா அப்படி என்று பகவதியால் சொல்லி என்னுடைய வாசலிலே தேரடியிலே உனக்கு நிலையத்தை தருகிறேன். கொடுக்கிறேன். எப்படி கொடுக்கிறா தெரியுமா? 6 நல்ல நிலையோந்தாரே நிலையோந்தாரே ஆத்த சாம ஊட்டு பூஜை அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார் சில காலம். உடனே எண்ணுகிறா, இங்கேயும் நம்ம வந்து இருக்கிறதுக்கா வந்திருக்கோம். இல்லையே, நமக்கான ஒரு இடம் வேணும். இடம் பிடிக்கணுமே. அது எங்க போகணும்? எங்கயா? ஏன்னா கடற்கரை பார்த்தா சூடு காத்து, அதான் வெப்ப காத்து நமக்கு ஆகாது. அதனால குளிரூட்டும் சோலையில போய் இருக்கணும். வேண்டுமே. அது எங்கே போக வேண்டும்? எங்கயா? தென் பொதிகை மலை ஓரமாகவே அந்த மார்க்கமா வருகிறார். மலையடி வாரமாகவே வருகிறார். அந்த நேரத்தில் எந்த ஊர் தெரிகிறது? எந்த நகரம் தெரிகிறது? திருக்குறங்குடி நன்னகரம் தெரிகிறது. திருக்குறங்குடி மாம் நன்னகரம். நகரம் அல்லவா? அந்த நன்னகரத்திலே யார் ஆண்டு வருகிறார்? யார் ஆண்டு வருகிறார்? சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி, சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி, மலை நம்பி வாசல் சரிந்த நம்பி, அந்த சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி, நம்பி நெடு நம்பி, ஆடு நம்பி, அந்த மலை நம்பி வாசலை சங்கிலி பூதத்தார் அந்த என் பெருமாள் வாசலை நம்பி பெருமாளுட வாசலை கண்டானே சங்கிலி பூதமோ பெருமாள் வாசலை அந்த நம்பியுட வாசலிலே மலை நம்பி பெருமானுடைய வாசலை கண்டார். சங்கிலி பூதத்தார் பார்த்தார். பார்த்தீங்களா? நம்பிநாதர் வாசலை பார்க்கிறானே. அது எப்படி இருக்கு? எப்படியா இருக்கு? ஈரச்சோலை வனமா இருக்கு. குளிரூட்டும் சோலையா இருக்கு. மலர் காவல்லவா? எங்க பார்த்தாலும் வாசனை உள்ள மரங்களா இருக்கு. இருக்கிறது. அப்படி இருப்பதை சங்கிலி பூதத்தார் கண்டு அங்கே கொழுவாக இருப்பவர் நீண்ட நம்பி நெளிந்த நம்பி, சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி,
நம்பி பெருமானுடைய ஆலயத்தை கண்டு நம்பிநாதருடைய ஆலயத்தை பார்க்கிறான். ஆலயத்தை பார்க்கும் பொழுது அங்கே இன்னொரு அம்பிகை இருக்கிறா. யார் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா தெரியுமா? யாரு? அம்பிகை குத்துப்புற இசைக்கு அம்மா இருக்கா. குழுவாக அமர்ந்து கொண்டு இருக்கிறாளே. முதல்ல காவல் பெண்ணா தான் காவலா இருக்கிறா. இருக்கிறாளே. அவ என்னெல்லாம் செய்வா தெரியுமா? குழியில பிள்ளைய தோண்டி மடியில போட்டு அழகு பாப்பா பார்க்கிறாளே. அம்பிகை குத்துப்புற பேச்சு அம்மா இசைக்கு. அவளுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? கொலவ சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். கொலவ சத்தத்தை போட்டா கொலவ சத்தத்தை போட்டாச்சுன்னா குழியில் உள்ள பணம் அப்படியே வந்துடும். குழிக்கு மேலாக வந்துடும். அம்பிகை குத்துப்புற இசைக்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த நம்பி பெருமானுடைய ஆலயத்தை கண்டா. சங்கிலி பூதத்தான் சங்கிலி பூதத்தான் கண்டு 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 எல்பெருமாள் வாசலிலே எல்பெருமாள் வாசலிலே வந்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளை முக்காலம் வலமை வந்தாய். முக்காலம் வலமை வந்தாய். முடிவணங்கி நமஸ்கரித்தாய். பெருமாளை அடிதொழுது இந்த சங்கிலி பூதத்தானோ அங்கே காவலாக இருக்கும் நேரம் என் பெருமாள் ஆலயத்தில் அங்கு பூசை செய்து வரும். பூசையது செய்து வரும். பொழுத நம்பி என்ற ஐயருமா நம்பி பெருமான் ஆலயத்தில் 6 கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. யாரு செய்து வருகிறார் தெரியுமா? தொழுத நம்பி பட்டர். தொழுத நம்பி பட்டர் என்ற ஐயரும் 6 கால பூஜையை அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறாரு. செய்து வருகிறார். எப்படி செய்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? முதலிலே வருவார், நடையை துறப்பார், நடகளை பணிவார், பூஜை பொட்டியை எடுப்பார், மணியை பிடிப்பார். தீப கற்பூரத்தை காட்டுவதற்கு முன்பதாகவே என் பெருமாளுக்கும் குத்துப்பிறை அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணணுமே. என்ன நேத்து உள்ள அபிஷேகத்தை மாத்திட்டு புதுசா பண்ணணும்ல ஐயா. பாலால் அபிஷேகமா அபிஷேகமா பன்னீரால் அபிஷேகமா 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 பாலால் அபிஷேகமா பாலால் அபிஷேகமா பன்னீரால் அபிஷேகமா அபிஷேகமா குத்துப்பிறை அம்பிகைக்கும் தேனால் அபிஷேகமா இளநீரால் அபிஷேகமா அங்கே மாவால் அபிஷேகமா மஞ்ச பொடியாலே அபிஷேகமா 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 மாவால் அபிஷேகமா
பட்டரானவர் ஆறுகால பூஜையை நடத்தி வருகிறாரே. இப்படி ஒரு நாளா இரு நாளா வெகு நாளாக பூஜை பணிவிடை செய்து வராரு. வெகு நாள் வெகு வருடம் பூஜை பணிவிடை செய்து வருகிறார். இந்த சங்கிலி பூதத்தாரும் குத்துப்பெற அம்பிகையும் காவலாக இருக்குகின்ற நேரம் நேரம் அதிலே தொழுத நம்பி என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? தன்னுடைய அரண்மனையிலே வந்து அவருக்கு ஒரு மனைவி, ஒரே ஒரு மனைவி தான். அது யாரு தெரியுமா? யாரையா? சிவகாமி ஆச்சியார். அப்படி சிவகாமி ஆச்சியாரோடு அப்படி அந்த தொழுத நம்பி பட்டரானவர் இருக்கும் பொழுது அப்படி வெகு நாட்கள் அவருக்கு குழந்தை என்பது இல்லை. மதலை சந்தானம் என்பது இல்லையே. மதலை செல்வங்கள் இல்லாத காரணத்தினாலே தொழுத நம்பியும் சிவகாமி அம்மையாரும் அம்பாளும் என் பெருமாள் மலை நம்பிய வாசலிலே வந்து முத்து போல் கண்ணீரை முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் வடித்தாளே. பவளம் போல் கண்ணீரை அவள் பக்கமெல்லாம் வைத்தாளே. அவள் அழுத கண்ணீரை அவள் அழுத கண்ணீரை ஆறு குளமாக மாறுதையா. மலை நம்பி பெருமாள் பார்த்தா நம்முடைய ஆலயத்திலே வெகு நாள் வெகு வருடம் பூஜை செய்து வரும் தொழுத நம்பி சொத்தை கேட்கவில்லை, சுகத்தை கேளாத நம்பி பட்டர் ஒரு குழந்தை தானே கேட்டான். தீர்த்த பிரசாதத்தை மலை நம்பி பெருமாள் கொடுக்கும் நேரம் அந்த சிவகாமி ஆட்சியார் அம்மையானவள் தீர்த்தம் உண்டாளே. அவள் அன்று தங்கி மறுநாளில் 10வது மாசத்திலே பெற்றெடுத்தால் ஒரு ஆண் குழந்தை, ஆண் மகனை பெற்றெடுத்திருக்கிறார். 16வது நாளையில பேர் கொடுக்கிறார். பேர் நாமமானது கொடுக்க வேண்டும். என்ன பேர் கொடுக்கிறார் தெரியுமா? பேர்பட்ட பேர் கொடுக்க போறா குண்டலவாசகன் என்று. சரி, குண்டலவாசகன் என்ற திருநாமத்தை கொடுத்து பெயர் நாமமானது கொடுத்து அவனை 1 வயது 2 வயது என 3 வருடமாக 7 8 வயது வரைக்கும் வளர்த்து வருகிறார்களே. மணி குண்டலவாசகன் சிறு குழந்தை யாரும் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறான்? அவன் அசலாத்து சிறுவரோடு அவன் விளையாடி வருவான். குண்டல
பட்டர் வருகிறார் அல்லவா? வருகிறாரு. அவரோடு சேர்ந்து மகன் குண்டலவாசக வருகிறார். தந்தைக்கு தெரியாமே வந்த நேரத்திலே அங்கே மலை நம்பி வாசலிலே வந்துதான் பார்க்கிறார். தன்னோடு வந்திருக்கிறானே மகன். அதனாலே இங்கெல்லாம் பாதாளம் நிறைய பெரிய பெரிய பள்ளமா இருக்குது. நிறைய கசம் ஆறு குளமா இருக்கு, அதிகமாக இருக்கிறது. அதனால மகனை வந்து தன்னோடே அமர்த்தி கொண்டான். அமர்த்தி கொண்டிருக்கும் நேரம் இந்த நேரத்திலே குண்டல வாசகம் என்ன செய்யறான் தெரியுமா? என்னையா செய்கிறான்? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்று உரைத்திருக்காரு என்று சொன்ன உடனே குண்டல வாசகன் ஒரு புறமாக படுத்து அயர்ந்து கண் அயர்ந்து உறங்கினான். உறங்கி கொண்டிருக்கிறான். அது எங்க உறங்கினான் தெரியுமா? குத்துப்பற அம்மையை இசைக்கியம்பாலும் சங்கிலி பூதத்தாரும் அப்படி அவர்கள் அமர்ந்திருக்கும் ஆலயத்திற்கு உள்ள பூஜை செய்யும் நேரம் மகன் சின்னஞ்சிறு பாலகன் கண் அயர்ந்து உறங்கினான். கருவறையிலே கண்ணகிட்டு உறங்கி கொண்டிருக்கிறான். இதை அறியாத அந்த அந்தன வேதியர் என்ன செய்தார் தெரியுமா? பூஜை பணிவிடை முடித்து ஆலய கதவை பூட்டி விட்டு தன்னுடைய மகனை அழைத்து வந்த விவரமே தெரியாமல் தன்னுடைய அரண்மனை வந்தார் அல்லவா? சிவகாமி அம்மையார் தன்னுடைய மனைவி பார்க்கிறார். ஐயா பூஜை செய்ய போனீங்களே, பூஜை பணிவிடை செய்ய போனீங்களே, நம்ம பையன் உங்க கூட தான் வந்தான்னு சொல்லி அவன் கூட விளையாடுற சிறுவர்கள் சொன்னாங்களே, சிறுவர்கள் உரைத்தார்களே. அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கை தெரிகிறது. உடனே மகனை தேடி இருவேறு வருகிறார்கள். நம்பினாதர் ஆலயம் வருகிறார்கள். அங்கே வந்த நேரம் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்கிறார்? அந்த குத்துப்புற இசைக்கியம்மானு சங்கிலி பூதத்தாரும் இது எங்களுடைய சாமனடு சாமா, சதி சாமம், நாங்கள் காவல் புரிய நேரம். இந்த நேரத்தில் வந்து உன்னுடைய குழந்தையை கேளாதே. முடியாது விடிய காலம் வாப்பா, உன் குழந்தைய தருகிறோம் என்று சொன்ன உடனே எந்த விதமானாலும் எங்களுடைய குழந்தை இல்லாமல் போக மாட்டோம் என்று சொல்ல அந்த குத்துப்புற இசைக்கு அம்பாளும் சங்கிலி பூதத்தாரும் ஆங்காரே கோபம் கொண்டு அதை என்ன அவர் செய்தார். சிவகாமி அம்பிகை உள்நாக்கை பிடுங்கி இசைக்கு வாசலிலே மாண்டாளே. இதை கண்டார் அந்த வேதியன். அந்த தொழுத நம்பி பட்டர் என்ன செய்ய போறார் தெரியுமா? என்ன செய்ய போகிறான்? இந்த இசைக்கு அம்மாளையும் அப்படி காவல் இருக்கா பாருங்க, சங்கிலி பூதம், சங்கிலி பூதத்தான் பிடிச்சிப்ப அடைச்சிடணும். அடைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மாந்திரிகம் படிக்கணும், தொழில் படிக்கணும். அதுக்காகவே எங்கே போக வேண்டும்? எங்கே போக வேண்டும்? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு. நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, புகழும் நாடு, புகழும் நாடு. அந்த நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு. அங்கே அஞ்சு கொச்சி மலையாளம், அதன் நடுவே கொல்லும் கொச்சி, அந்த கொல்லும் கொச்சி கோழி கூடு,
காளி பெரும்புலையில் அவன் அஞ்சனத்தை உச்சரிப்பான் அவன் உச்சரிப்பான் அனுமந்தனை சேர்வ செய்வான் அஞ்சனத்தை உச்சரிப்பான் மலையாளம் மத நடுவே கொல்லம் கொச்சு கோழிக்கூடு கொடுகு மலையாள சீமை நந்தம்புணலூர் 4 ஜாதியாருடைய விழாகம் அல்லவா அங்கே ஆண்டு வருகிற வரிப்புலையன் பொடிப்புலையன் மதனங்காளி பெரும்புலையன் அல்லவா அவங்கிட்ட என்னெல்லாம் உண்டு தெரியுமா என்ன இருக்குகிறது குட்டி பை கொரலி பை சரி செகச்சால கில்லாடியாக திகழ்ந்து மாந்திரத்திலே பெரியவன் மதனகாளி பெரும்புலையன் அல்லவா தந்திரத்திலே பெரியவன் தந்திரவாதி பெரும்புலையன் அஞ்சனத்தை உச்சரிச்சாமனு வைங்க சொலவு தட்டி பறக்க செய்வான் 90 காதவழிக்கு அப்பால் பறந்துருமே அப்படிப்பட்ட பெரும்புலையன் இடத்திலே புலையனானவன் இடமதிலே இந்த தொழுத நம்பி பட்டரானவன் பொன் பொருட்கள் காசுகளை கொடுத்து மாந்திரிகத்தை கத்துக்கொண்டு இருக்கும் நேரம் நாளுக்கு நாள் கல்விகள் கற்பது போலவே கற்றுக்கொண்டிருப்பது போல் மாந்திரிகத்தை தெளிவாக கத்துக்கொண்டு தன்னுடைய ஊரான எந்த ஊருக்கு வர்றான் தெரியுமா அந்த தொழுத நம்பி பட்டரானவன் கோவிலம்மாள் புறம் தான் அவருக்கு பூர்வீகம். அங்க இருந்து நடப்பயணமா தான் நம்பியுடைய வாசலுக்கு நம்பிநாதர் வாசலுக்கு வந்து கொண்டு பூஜை பண்ணுவதற்கு வருவா. இந்த நேரத்தில் பூஜை செய்யும் நேரத்திலே ஒரு காஞ்சூரம் கம்பை வெட்டி கொண்டு அதை ஒரு முளைக்கம்பாக பிடித்துக் கொண்டு இந்த அஞ்சன மைய ஆரண மையின் வேலையாகவே அந்த கொத்து பெற இசக்கியம்மா சின்னஞ்சிறு குழந்தையரே எந்தனுடைய தலையதீரே அங்க ஈரும் பேணுமா இருக்குதம்மா நீ பேணது எடுப்பாயம்மா இப்படி குழந்தையிடம் சொன்ன நேரம் இந்த குழந்தையிடம் சொன்ன நேரம் அந்த கண்டாலே முளையதைத்தான் அந்த குத்து
குத்துப்புற இசைக்கு அம்மா பாக்குறா பேனு பார்த்து கொண்டிருக்கிறாள். குழந்தை தலையை நகட்டி பேன் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்துல உடனே பார்த்து முடித்து அப்படி அந்த குத்துப்புற இசைக்கு அம்மா ஜாலம் பண்றா. சீக்கிராளே அதே குழந்தைய மீண்டும் அழைத்து கொண்டு எம்மா சின்னஞ்சிறு குழந்தை எம்மா என் தலையிலயும் பாரு பேன் எவ்வளவு அதிகமா ஈரும் பேனுமா ஏகப்பட்டது இருக்குது அம்மா இருக்கு. அதனால சிறிது எடுத்துறம்மா எடுத்து விட என்று சொன்ன நேரத்திலே இந்த குழந்தை அறியாத குழந்தை ஈரும் பேணுமா பாக்குறதுக்காக அந்த குத்துப்புற இசைக்கம்மா தலைய உழைச்சா வாரு உழைத்து பார்க்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? அந்த குழந்தை காணாத அதிசயத்தை பாக்குறா. ஒரு காஞ்சோரோ கம்பதுதான் இசைக்கு தலையிலே கண்டாலே அறியாத குழந்தை கைய விட்டு உருவனா பாரு ஆங்கார கோபம் கொண்டு கசத்துக்குள்ளே தாண்டான் அல்லவா. என் அப்பா சங்கிலி பூதம் ஓடி வந்து அந்த தொழுத நம்பியை மண்ணோடு மண்ணாக்கி கொண்டு அந்த நம்பி பெருமான் ஆசை குழுவாக இருக்கும் நேரம் இப்படி நாட்டிலேயோ நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அங்கே கோடமழை பொழியும் நாடு தென்றலது வீசும் நாடு சிவ சுப்பிரமணியபுரம் மதியிலே இந்த நாடார்கள் ஆண்டு வார 1000 வீடுகளா 1000 வீடுகளில் 5 நாடார்கள் ஆண்டு வார 1000 வீடுகளில் அங்கே நாடார் மக்கள் ஒன்று கூடி 1 10ஆகி 10 100ஆகி 1000 மாறும் நேரம் இந்து நாடார்கள் வாழுகின்ற நாடு நாட்டிலே சிறந்த நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழக்கூடிய நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு மானிருந்து விளையாடும் சிறகுணர்த்துமே தேனிருந்து கவி சுரக்கும் செல்வம் பொருந்தியது ஒரு நாடு சிவ சுப்பிரமணியபுரம் அங்கே யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரையா எல்லோருக்கும் தலைமையாக விளங்கக்கூடிய ஐயா தெய்வத்திரு இருள நாடார் ஐயா அவர்களும் அவர்கள் மக்கள்னா சாதாரண ஆட்களா? மாமன் மைத்துனர் சரி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா யாரெல்லாம் தெரியுமா? திருவாளர் தெய்வத்திரு முப்புடாதி நாடார் ஐயா அவர்களும் பொன்னணைந்த பெருமாள் நாடார் ஐயா அவர்களும் சின்னக்கன் நாடார் ஐயா அவர்களும் மரவ நாடார் ஐயா அவர்களும் 1 10ஆகி 10 100ஆக மாறி 1000 வீட்டு இந்த நாடார்களாகவே மாறுகிறார்கள். இவர்களுக்கு நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு ஆடு உண்டு நல்ல மாடு உண்டு இந்த சிவ சுப்பிரமணியபுரம் ஊரதிலே பஞ்சமது அங்கே வருகுதையா
இப்பெல்லாம் பஞ்சம் பெரும் பஞ்சம். கொடிய பஞ்சம் பண்ணவா. உண்ணுவதற்கு உணவில்லை, இல்லை இல்லையே. உடுத்துவதற்கு ஆடை இல்லை, இல்லாமல் இருக்கிறார்களே. குடிப்பதற்கு கஞ்சி வெல்லம் இல்லை, இல்லாமல் இருக்கிறார். இப்படி இருக்குகின்ற நேரம் அப்படி நான் எப்படியாவது பிழைச்சிக்கலாம். ஆனா நம்முடைய ஆடு மாடு என்ன செய்யும்? வாயிலா ஜீவன் அல்லவா. அப்படியாகவே சிவசுப்பிரமணியபுரம் இந்து நாடார்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இணைந்து கட்டு சாதத்தை கட்டி கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல குளிர்பாடு அடிக்கி மலை சாரல் மலை சாரல் அடிச்ச மாதிரி தெரியுது இருக்குமே. அதனால் கட்டுச்சோறு கட்டி கொண்டு கட்டுச்சோறு கட்டி கொண்டு கட்டி கொண்டு இந்த நாடார்கள் நாடார்கள் ஒன்று சேர்ந்து கட்டுச்சோறு கட்டி கொண்டு 1000 ஆடுகளை சேர்த்து கொண்டு சிவசுப்பிரமணியபுரம் தான் கடந்து வடக்கன்குளம் பாதையாகவே பணகுடி போக்குவிட்டு பணகுடி ரோஸ்மியாபுரம் தான் கடந்து அந்த திருக்கூர குடியதிலே அந்த மலை நம்பி உடவாசலிலே அங்கே ஆடு நாடை மேய்க்கிறோம். அதுல ஒரு நாடார் கண்டாரே அந்த குத்து பிற நல்ல சங்கிலி பூதத்தானோ காவல் புரிகின்ற வாழத்தோட்டம் வாழ நல்ல தோட்டத்திலே பழத்தை பறித்து தின்பாரா பறித்து தின்ன நேரம் இந்த நாடார் மக்களை விடப்படாது. இவர்கள் ஆட்டுக்கும் ஆட்டிற்கும் பின்னாலே வந்து இந்த சிவசுப்பிரமணியபுரத்தில் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் நல்ல சில்லறை பண்ணுவான